அண்மை செய்தி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றுவதற்கு தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிற செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சூபா. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் அங்கு வசிக்கும் தொழிலாளர்களை வெளியேற்ற தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன நிலை என்பதை அந்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதி இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றனர். மாஞ்சோலை பிபிடிசி தேயிலை நிறுவனம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா மற்றும் முக்கியநடி ஆகிய இருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். அதில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் 700 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. நிறுவனம் வழங்கும் இழப்பீடு தொகை வாழ்க்கையை நடத்த போதுமானதாக இருக்காது. ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை சேர்ந்த 700 அந்த குடும்பங்களைச் சேர்ந்த 700 குடும்பங்களைச் சேர்ந்த அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதோடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரவும், அரசு பணியை குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு வழங்கவும், குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற அந்த மனுவில் அவர் அந்த கோரிக்கை என்பதை வைத்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி GR சுவாமிநாதன் ஆகியோர் அந்த அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மறுவாழ்வுக்கான வசதிகள் செய்து தரப்பட்டாலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலை பகுதியிலிருந்து வெளியே அனுப்புவது அவர்களின் வாழ்க்கையையே அளிக்கும் விதமாக அமைந்துவிடும். ஆகவே தமிழக அரசின் கேண்டீன் நிறுவனம் மாஞ்சோலை தங்களது பொறுப்பில் எடுத்து நடத்த வேண்டும் என வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் பிபிடிசி நிறுவனம் சில ஆண்டுகள் முன்பாகவே தேயிலை தோட்டத்தை காண்பித்து 50 கோடி ரூபாயை வங்கியில் இருந்து பெற்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதனாலேயே குத்தகை காலம் முடியும் முன்பே வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படுவது. ஏற்கனவே இடம் இருப்பவர்கள் அல்லது முறையான வீடு வசதி அற்றவர்கள் வீடு கட்டி கொள்ளும் விதமாக இந்த திட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் டான்டி நிறுவனம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நடத்த இயலுமா என்பது தொடர்பாக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. அதே சமயம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு பிபிடிசி நிறுவனம் தரப்பில் மின்சாரம், குடிநீர் ஆகியவற்றை நிறுத்தும் நடவடிக்கைகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் தமிழக அரசு தரப்பில் பிபிடிசி நிறுவனம் தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்ற ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.